விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். ஈரானினுடைய மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு வழி வந்திருக்கிறது, ஒரு காணொலி அறிவிப்பு. அந்த அறிவிப்பிலே ஒரு ஆயுத நகரம், ஒரு ஆயுத கிடங்கு ஒரு முழு நகரத்தை விட பெரியதாக இருக்கிறது. அந்த நகரத்தை காண்பித்து நரகத்தை காண்பித்திருக்கிறது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரானினுடைய அரசாங்கம். இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம். அன்பான நேயர்களே, ஈரானின் பல சந்தர்ப்பங்களில் தன்னுடைய ஆயுத கிடங்குகளை அவ்வப்போது காண்பிப்பது வழக்கம். அது எங்கு அமைந்திருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது. அந்த அளவு ரகசியத்தை பேணுகின்ற நிலத்தடியில் இருக்கக்கூடிய நிலக்கிய சுரங்கங்களாலான மிக நீண்ட ஓடுபாதைகளோடு கூடிய ஆயுத களஞ்சியங்களை ஈரான் கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இவ்வாறு காண்பிக்கப்பட்ட 4வது அல்லது அதற்கு மேற்பட்ட நிலக்கியில் ஆயுத களஞ்சியம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது இது ஒரு வெறுமனே ஒரு குறிப்பிட்ட ஒரு பரந்த பகுதி கிடையாது, மிக விசாலமான பரந்த பகுதி. அதிலும் குறிப்பாக இதனை மேல் பரப்பில் எடுத்து வந்தால் ஒரு நகரத்தை விட மிக பெரியதாக இருக்கிறது என்று ஆர்வலர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். என்ன இது என்றால், இதில் என்னென்ன விடயங்கள் இருக்கிறது என்பது மிக முக்கியமானது. அதுதான் இந்த ஆயுத கிடங்கை ஈரான் காண்பித்திருக்கிறது என்பது ஒரு செய்திதான். ஆனால் இதில் சொல்ல வருகின்ற செய்தியோ மிக பாரதூரமானது. நாங்கள் இஸ்ரேலையோ அமெரிக்காவையோ தாக்கினால் அதன் பாரதூரம் மிக கொடூரமாக இருக்கும் என்பதான் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு விடயம். இதனை சர்வதேச செய்திகள் எப்படி வர்ணித்திருக்கிறது என்றால், ஆங்கிலத்திலே மிசைல் சிட்டி என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். தமிழிலே கூறுவதென்றால் ஏவுகணை நகரம் என்று நேரடி கருத்தை எடுக்கலாம். அந்தளவு ஒரு நகரத்தை விட பெரிய ஒரு பகுதி இதற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலே சொல்ல போனால் இதில் என்னென்ன ஆயுத வகைகள் அடக்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோம் என்றால், நெடுந்தூர குறுந்தூர மற்றும் இடைத்தூர ஏவுகணைகள், அதிலும் மிக முக்கியமாக ஏற்கனவே அக்டோபரிலே நடாத்தப்பட்ட இஸ்ரேல் மீதான தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட அதிநவீன ஏவுகணைகள், அதிலும் குறிப்பாக பாலிஸ்டிக் ஏவுகணைகள், க்ரூஸ் ஏவுகணைகள், ஹைப்பர்சானிக் ஏவுகணைகள். இவற்றிலே மிக பிரபலமானது தரைவழியிலிருந்து தாக்க வல்ல ஆயுதங்களாக கருதப்படக்கூடிய மிக முக்கியமான ஆயுதங்களான கைபர் ஷெகான்ஸ் என்ற ஏவுகணை, செஜில்ஸ் என்ற ஏவுகணை, பவே என்ற ஏவுகணை. இவைகள் தரைவழி மூலமாக தாக்குதல் மேற்கொள்ளக்கூடியன. இவற்றை ஈரானினுடைய இராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் பகேரி மற்றும் ஈரானினுடைய புரட்சிகர விடுதலை படையினுடைய தளபதி ஹஜிசாத் ஆகியோர் நேரிலே சென்று வாகன ஊர்வலம் மூலம் பார்வையிட்டிருக்கிறார்கள். அவர்கள் செல்கின்ற வழி முழுவதும் பார்க்கின்றது மிக நீண்ட ஒரு சுரங்கமாக அது இருக்கிறது. இது ஒரு விசாலமான ஒரு பகுதி என்பதனை தாண்டி இது பாதுகாப்பாக இருக்கிறது. தரைக்கு மேலிருந்து வந்து தாக்கினாலும் இதனை அழிக்க முடியாது. எந்த இடத்தில் வந்தாலும் இவர்கள் அடையாளம் கண்டு தாக்குவதற்கு என்பது முடியாது. ஏனென்றால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் 2 மாத கால தவணை கெடுவை விடுத்திருந்தார். ஈரானுக்கு அணு ஆயுதம் தொடர்பில் பேசுவதற்கு 2 மாதங்கள் உங்களுக்கு தருகிறோம் என்று. ஆனால் 2 மாதங்கள் தேவையில்லை, 2 நொடிகளில் நாங்கள் உங்களுக்கு பதில் தருவோம் என்பது போன்றிருக்கிறது. ஈரானினுடைய செயற்பாடுகள், ஈரானினுடைய ஆன்மீக தலைவராக இருக்கட்டும், ஈரானினுடைய ஜனாதிபதியாக இருக்கட்டும், இவர்கள் யாவருமே, அதாவது ஆயத்துல்லா அலி கமேனியாக இருக்கலாம், மஹ்மூத் ஃபெசஸ்கியனாக இருக்கலாம், இவர்கள் எல்லோருமே கூறுகின்ற ஒரு விடயம், ஈரானினுடைய ஆன்மீகமும் ஈரானினுடைய அரசியலும் ஒன்றரை கலந்ததாகத்தான் அங்கே காணப்படுகிறது. ஆகவே அவர்களினுடைய மிக நீண்ட ஆயுத பரீட்சிப்புகள் பல இருக்கின்றன. குறிப்பாகவே சொல்ல போனோம் என்றால், இஸ்ரேலினுடைய அடாவடித்தனங்கள் எந்த நேரத்திலும் அவர்கள் மீதான நேரடி தாக்குதல்களை ஈரான் கொடுத்து விடலாம் என்ற அச்சம் இன்றும் இருக்கிறது. அதற்கு காரணம், இஸ்ரேல் இறுதியாக நடாத்திய தாக்குதலுக்கு இன்னும் ஈரான் பதில் தாக்குதல் நடாத்தவில்லை. அவர்கள் பொறுமையாக இருக்கிறார்கள். அதற்கான நேரம் வருகின்ற போது மிகப்பெரிய தாக்குதலாக இருக்கும். ஏன்னால் உங்களுக்கு தெரியும், ஈரானினுடைய எண்ணெய் கப்பல்கள் சில நோட்டமிடப்படுகின்றன என்று ஈராக்கினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சில கருத்துக்களை அண்மையில் அந்நாட்டினுடைய தேசிய தொலைக்காட்சியில் தோன்றிய ஆவணங்களோடு குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அது தொடர்பாக ஈரான் முற்றாக மறுப்பை தெரிவித்திருந்தது. என்ற போதிலும் கூட அந்த விடயம் பெரிதாக பேசப்படாத நிலையில் இப்போது இந்த ஆயுதங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருப்பது என்பது மிக நீண்ட ஏவுகணைகள். அதில் சில ஆர்வலர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள், இதில் பாதுகாப்பு முறைகள் கையாளப்படவில்லை என்று. என்றாலும் கூட இதற்கு முன்பு காட்டப்பட்ட காணொளிகளில் இருந்த காட்சி பகுதிகளிலே பாதுகாப்பு முறைமைகள் இருந்தன என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் எது எவ்வளவோ அவர்கள் அனைத்தையும் திறந்து காட்டியிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அத்தனையும் காட்சிக்காக. பிறகு அவர்கள் அவற்றை பாதுகாப்பு முறைமைகளை கையாண்டிருப்பார்கள் என்று என்ன தோன்றுகிறது. எதேவாறாக இருந்தாலும் ஈரானுடைய ஏவுகணை பலத்தினுடைய தன்மையை அவர்கள் அங்கே காட்டுகிறார்கள். என்றால் இதற்கு முன்பு கூட நாங்கள் ஒரு விடயத்தை பார்த்திருந்தோம். மிக நீளமான போர் விமானங்கள் மற்றும் ஆளில்லா விமானங்களை கொண்டிருக்கக்கூடிய நிலக்கீழ் சுரங்க களஞ்சிய சாலை ஒன்று அவர்கள் காண்பித்திருந்தார்கள். ஆனால் இந்த களஞ்சிய சாலையில் போர் விமானங்கள் இருப்பதாக தெரியவில்லை. அத்தனையும் தரைவழி தாக்குதலுக்கு பயன்படுத்தக்கூடிய
ஏவுகணைகளால் கொண்டதுதான் என்றுதான் அறியப்படுகிறது. ஆகவே இது மிக முக்கியமானதாக இருக்கிறது. நரக மழை பொழிவிப்பேன் என்று டொனால்ட் ட்ரம்ப் அடிக்கடி கூறுவதை கேட்டிருக்கிறோம் இல்லையா? ஹமாஸுக்கு எதிராக இப்போது ஆயுதம் கொண்ட நகரத்தையும் விஞ்சி ஒரு இடத்தை காண்பித்து நரகத்தை உண்மையில் காண்பித்திருக்கிறது. நகரத்தை காண்பித்து நரகத்தை காண்பித்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு. தொடர்ந்து மணிந்திருங்கள் அன்பான நேயர்களே.